அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம். குரூப் 1 குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்புகள் ஏப்ரலில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க ஒரு தகவல். ஏற்கனவே டிசம்பர் மாதம் நான் உங்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருந்தாங்க. அதிலேயே பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் ஏப்ரல் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியாகி அதுக்கான எக்ஸாம் நடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன்படி கரெக்டாக ஏப்ரல் மாதத்திலேயே குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் சார் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க குரூப் 1 குரூப் 4 கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருப்போ பொதுவாக எப்போவுமே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேக்கன்சியை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1க்கு இந்த டேட்டு இவ்வளோ வேக்கன்சியில் வரும் அப்படிங்கிற மாதிரி எப்போவும் பொதுவாக அப்படி தான் வரும். இந்த 2025ஆம் ஆண்டிற்கு நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் சொல்லவே இல்லை. அதுக்காக அந்த அறிவிப்புலையே இன்றைக்கி வந்திருந்த அறிவிப்புலையும் அதுக்கு பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்காங்க. குரூப் 4 குரூப் 1 இதுக்கான அறிவிப்பு ஆனுவல் பிளானரில் வேக்கன்சி சொல்லலாட்டியும் இப்போ குரூப் 4 இந்த ஏப்ரல் மாதம் வரும் பார்த்திங்களா, குரூப் 1 குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் அதுலேயே எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரம் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மார்ச் மாதம் வரைக்கும் உள்ள காலி பணியிடங்கள் கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு குரூப் 1 குரூப் 4க்கான வேக்கன்சியை குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு தெளிவாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வரப்போகிற ஏப்ரல் மாதம் குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. அதை தொடர்ந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு விடைத்தாள்கள் நடைமுறையில் எளிமையான முறையில் விடைத்தாள்கள் இருக்கும் இந்த வருடத்தில் இருந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியுது. எந்த சந்தேகமோ குழப்பமோ இல்லாமல் எளிமையான முறையில் நீங்கள் விடைத்தாள்களை ஃபில் பண்ணுற மாதிரியும் பயன்படுத்துகிற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். அதையும் இந்த நடைமுறையில் கொண்டு வருவாங்க. அதை இனிமேல் அதை தொடர்ந்து இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா 1/4/2025 அப்போ குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷனும் 25/4/2025 குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனும் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா குரூப் 1க்கு 15/6/2025லையும் குரூப் 4க்கான எக்ஸாம் டேட் 13/7/2025 இந்த டேட்டில் தான் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆனுவல் பிளானில் கொடுத்துருந்தாங்க. இவங்க அறிவிப்பை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்தில் குரூப் 1 குரூப் 4க்கான அறிவிப்பு வந்துடும். படிக்கிறவங்க நல்லா படிங்க. இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்கீங்க, குரூப் 4 குரூப் 1 படிக்கிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் இது எல்லாமே நாங்கள் ஒரு வீடியோவாக உங்களுக்கு இது தொடர்ந்து நாங்கள் போட்டுட்டு வர்றோம். உங்களுக்கு இது இல்லாமல் வேறு எதுவும் படிக்கிறதுக்கு தேவைப்படுது, நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறோம், பிடிஎஃப் வழியிலையும் கொடுக்குறோம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.